சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் மிகப்பெரிய யோசனை ஒன்று இருக்கிறது. உன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாக தெரிந்தால், உன் அப்பா, உன் அப்பன் சாயப்பாவிடம் பேசுவதற்காக காலையிலிருந்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். விரைவில் நீ எல்லா விதமான சிக்கல்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவருவதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் ஒன்றை கூறியதை நீ மறந்து விட்டதனால்தான் இப்படி சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய். அதை மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, என் வாக்கினை முழுமையாக நீ கேட்கும் பொழுது, அதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, என்றாவது நீ சந்தித்தாயா? எதற்காக நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த துன்பங்கள் எல்லாம் நடக்கிறது என்று வாழ்க்கை உனக்கு தரும் அனுபவங்களை எல்லாம் நீ மறந்துவிட்ட காரணத்தினால்தான் சில சில துன்பங்கள் எல்லாம் உனக்கு அடிக்கடி நேர்கிறது. என் அன்பு குழந்தையே, உனக்கு மிகவும் விலகிய மனது யார்? யார் என்ன சொன்னாலும் எளிதாக நம்பிவிடும் குணம் கொண்டவர். எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்புகின்றாய் அல்லவா? எல்லாம் சரிதான். ஆனால் உன்னிடம் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது. எல்லோரையும் எளிதாக நம்பும் நீ அவரிடம் எதிர்பார்ப்பும் வைத்திருக்கின்றாய். அவர்களிடத்தில் உண்மையான அன்பையும் கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொல்லும்பொழுது உடனே அதை நம்பியும் விடுகின்றாய். எல்லோரிடமும் உண்மையான பாசத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றாய். இதற்கு பிறகு அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று தெரிய வரும்பொழுது நீதானே அதிகமாக வேதனைப்படுகிறாய். அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் இல்லையே. இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் செய்து கொடுத்த நீ உன்னால் முடிந்த அளவுக்கு அன்பினையும் காட்டினாய். ஆனால் உன் போல அவர்களும் அன்பினை காட்ட வேண்டும், பாசத்தினை காட்ட வேண்டும் என்று நீ நினைத்தது மிகப்பெரிய தவறல்லவா? உன் சாய் அப்பா சொல்வதை நீ மறந்துவிட்ட காரணத்தினால்தான் இந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. உன் சாய் அப்பா நான் உனக்கு கொடுத்த நினைப்பதை நிறுத்தவும் மாட்டேன். உனக்கு வேண்டாம் என்பதை கொடுக்கவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி, உன்னுடைய அப்பா உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டு தான் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அவை எல்லாம் உன்னுடைய அனுபவத்திற்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரிடம் நீ அதிகமாக அன்பு வைத்தாயோ அந்த ஒரு நபரோ அல்லது வேறு நபரோ உன்னுடைய மனதை காயப்படுத்தத்தான் போகின்றார்கள். உனக்கு எதிராகத்தான் பேசப் போகிறார்கள். இது யாரிடமும் அதிகமான அன்பு வைக்காமல் எப்பொழுதும் போல உன்னுடைய கடமையை மட்டுமே நீ செய்ய வேண்டும். எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக பழகுவது தவறு. ஏனென்றால் எல்லோரும் எல்லா குணங்களையும் கொண்டிருப்பது இல்லை. உன்னுடைய கடமையை நீ செய்து வந்தால் உன் ஆசைகளும் விருப்பங்களும் உடனே நிறைவேறும். எந்த எதிர்பார்ப்பும் வைத்து நீ ஏமாற மாட்டாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உனக்கு எதற்காக அறிவுரை சொல்கிறேன் என்றால், நீ கஷ்டப்படுவதையோ, காயப்படுவதையோ, வேதனைப்படுவதையோ, வருத்தப்படுவதையோ என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் மீண்டும் வரக்கூடாது. அதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை முன்கூட்டியே செய்து உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும். இதற்கு முன் உன்னுடைய கர்ம வினைதான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாக இருந்தது. அதற்கு இன்று நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு யாரும் உனக்கு நல்லது செய்வதற்காக பிறப்பெடுத்து வருவதில்லை. அவரவர் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினை தீர்ப்பதற்காகத்தான் பிறப்பு எடுத்திருக்கிறார்கள் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உனது எதிர்பார்ப்புகளை அவர்கள் மீது வைக்காமல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு உன்னுடைய கடமைகளை நீ உண்மையாக நிறைவேற்றி வர வேண்டும். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் வலியும் வேதனைகளும் சில நாட்களிலேயே உன்னை விட்டு நீங்கும்படி உன் அப்பா நான் செய்யப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, மீண்டும் இது நிகழாதபடி நீதான் இனி வரும் காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றேன். உன் மனதை நீ இன்னும் பக்குவப்படுத்தி வைக்க வேண்டும். உன் அப்பா நான் சொல்வது எந்த அளவிற்கு புரிந்து கொண்டாயோ அந்த அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பயணங்களும் இருக்கப் போகின்றது. ஒருவேளை நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்றால் உன் மனம் அமைதியாக இருக்கும்பொழுது உன் சாயப்பாவின் வாக்கினை மீண்டும் ஒரு முறை கேட்டுப்பார். இது உன் வாழ்க்கைக்கு சரியாக பொருந்தக்கூடிய முடிவுதான் என்பது உனக்கு தெரியும். உன் அப்பா நான் சொல்லி இருக்கின்றேன், மிகவும் நெருக்கமானவர்களுடன் தானே உனக்கு பிரச்சனை வருகிறது. நீ இளகிய மனதில் எளிதில் எல்லோரையும் நம்பி விடுகின்றாய்.
அந்த காரணமாகத்தான் நீ ஏமாற்றமும் அடைந்து விடுகிறாய். இதன் பிறகாவது எந்த ஒரு செயல் நடக்கும்போதும் உடனே எல்லாவற்றிற்கும் முடிவு எடுக்காமல் கொஞ்சம் சிந்தித்து நீ செயல்பட வேண்டும். உனக்கான துன்பங்கள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையும் ஆற்றலையும் உன் அப்பா நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அதனால் கஷ்டங்களை நினைத்து ஒருபொழுதும் கலங்கி நிற்காதே. உன் வாழ்க்கை நீ நினைத்ததைப் போல வாழ ஆரம்பிக்க வேண்டும். இவை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும் நடக்கிறது என்று புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்றும் உனக்கு அர்த்தமுள்ளதாக மாறி அமைதியாகவும் நிதானமாகவும் உன் வாழ்க்கையை வாழ நீ முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு பிறகாவது யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கையோ அளவுக்கு அதிகமான அன்பையோ வைத்து ஏமாறாமல் கவனத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும். நீயாக இருந்து கொள். இனி நீ யாருக்காகவும் மாற வேண்டாம் என்பதை புரிந்து கொள். நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் விஷயங்களையும் சரியாக செய்து வந்தால் போதுமானது. உன்னுடைய மனசாட்சிக்கு படி நீ நேர்மையாக இருந்து கொண்டே இரு. ஆனால் உன்னை எந்த தீங்கும் தீண்டாது. அது மட்டுமல்ல, வருங்காலத்தில் நீ வருத்தப்படக்கூடிய செயல்கள் எதுவும் உனக்கு நடக்காது. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் மாற்றி விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய நல்ல எண்ணங்களாலேயே நீ ஒவ்வொருவரையும் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய். வேறு யாராவது இருந்திருந்தால் உனக்கு வந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மீண்டும் வந்திருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். உன் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களை நினைக்காமல் அதே அலைசி ஆராய்ந்து நல்லது கெட்டது என்று எந்த விஷயத்தையும் நீ செய்ய வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறனை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த முறை உன்னுடைய கர்ம வினைகளை நான் சரியாக தீர்த்து வைக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உனக்கு நல்வாழ்க்கை அமையப் போகிறது. உன் கஷ்டங்களுக்கான காரணத்தை நீ முழுமையாக அறிந்த பின் அதை தீர்க்க வேண்டும் என்பதை இப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எதிர்பாராமல் உதவி செய்யும்போது உன்னுடைய கர்ம வினையானது உனக்கான பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத் தொடங்கிவிடும். நீ உதவி செய்யக்கூடிய ஆட்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஆட்களாகவோ மிகவும் வறுமையில் உள்ளவர்களாகவோ ஆதரவற்றவர்களாகவோ பிறருடைய உதவியை வேண்டி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களாகவோ இருக்க வேண்டும். ஏனெனில் இது போன்றவர்களுக்கு நீ செய்யும் உதவிதான் உன்னுடைய கர்ம வினையை போக்கக்கூடியது. நீ செய்கின்ற உதவினால் உன்னை அவர்கள் தெய்வமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏழையின் மனதில் இறைவனை காண முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். உன் எண்ணம் போல உன்னுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் என்பதை நீ புரிந்து கொண்டு அனைவருக்கும் உதவி செய்து நீ புண்ணியங்களை தேடிக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார். அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்து விட்டார். அவர் யார், அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன் வாழ்க்கை நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு தெரியாமலேயே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். உனக்கு ஏற்படுகின்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உனக்கு நல்லதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இதை அறியாமலும் என் குழந்தை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நீ நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார். ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை. நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் செய்து விட்டார்கள் என்பதை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அப்பா வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்து விடாது. எல்லோர் வாழ்க்கையில் நினைத்தவுடனே எதுவுமே கிடைத்து விடாது. உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இது எல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது. ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளுடன் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கை நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். இந்த அப்பா என்னை கண்டவுடன் நீ முதலில் மனதிற்குள் நம்பிக்கை கொண்டாய் அல்லவா? அப்பாவை நிச்சயமாக நமக்கு நல்லது செய்து கொடுப்பார். அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தானே என் குழந்தை என்னை தேடி வந்தாய்.
நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒருபொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன். உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விட நினைத்தது கிடையாது. என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம். அதனால் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டு இருந்தாலும் இவர் உனக்கு எத்தனை உதவிகளையும் செய்துவிட்டு சொல்லாமல் சென்று இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது. என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இது எல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்திலிருந்து அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை. உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர்கள் மனதை மிகுந்த வேதனைகளுக்குள் தள்ளிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவை எல்லாமே அவர்கள் மனதிற்குள் நிச்சயமாக வேதனையை கொடுத்தது. தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்து கொடுத்தது என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். எதற்காகவும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.